முகம்மது என்று இந்த வார்த்தையை, இந்த பெயரை உச்சரிக்கிறேன். உச்சரிக்கும் முன் என் நாவை எச்சரிக்கிறேன். இந்த இடத்த நல்லா விளங்கிட்டு இருப்போம். நம்ம முகம்மது என்பது முகமது நபிகள் நாயகம் அவருடைய திருநாமம். இந்த பெயரை எழுதும்போது, அதை உச்சரிக்கும் போது என்னுடைய நாவை எச்சரிக்கிறேன். பக்கீர்கள் அப்படின்னு சமூகத்தில், இஸ்லாம் சமூகத்தில் உங்களுக்கு தெரியும், பல்வேறு கிராமங்களில் இன்றைக்கும் அந்த ஒரு தாகிருங்கிற அந்த வாத்திய கருவி வச்சுட்டு எங்கே பார்த்தாலும் பாடிட்டு வராங்க. சமீபத்தில் நான் ஒரு நூல் வாசித்தேன், தமிழ்நாட்டில் பக்கீர்களின் நிலை என்று சொல்லி அந்த நூல் வாசித்தேன். பல இடங்களில் அவர்கள் பக்கீர்கள் என்று சொன்னால் பிச்சைக்காரர்கள் என்கின்ற பொருளிலே அவர்களை பார்க்கிறார்கள். அப்படி அவர்களுடைய நிலை இன்று மிகவும் மோசமாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். நான் ஒவ்வொரு பக்கமாக புரட்டுகிறேன். இன்றைக்கு நாம் ரம்ஜான் மாதத்தில் ஒரு நோன்பு வைக்கிறோம் அப்படின்னா அதிகாலையில் வந்திருந்து வீட்டு வாசலில் தாளம் தட்டி அல்லாஹ் அக்பர் அவருடைய திருநாமத்தை சொல்லி நினைவூட்டக்கூடிய அந்த சமூகம் இன்றைக்கு பிச்சைக்காரராக இருக்கிறது என்று சொன்னால், தயவு செய்து இந்த மேடையில் நாம் அவருக்கான அங்கீகாரத்தையும் அவருக்கான உரிமையும் வழங்க வேண்டும் என்று பணிவோடு கேட்கிறேன். ஏன்னா அவர்களுக்கான பிரதிநிதி இங்கே இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது. நான் அவர்களோடு உங்களோடு பழகுவது போல் நீண்ட ஒரு பழக்கம் அவரோடு எனக்கு நட்போ எதுவும் கிடையாது. ஆனால் பல இடங்களில் நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது எங்களுடைய வீதிகளில், கடத்தெருவில் ஒரு தட்டில் கனலை போட்டுக்கொண்டு சாம்பிராணி தூபம் போட்டுட்டு ஒவ்வொரு கடத்தருக்கும் வருவாங்க. அப்போ அவங்களுடைய நிலையை பார்க்குறோம். இவங்க யார், எதற்காக இவங்க வர்றாங்க, என்ன யாசகம் எடுக்கிறாங்களா, பிச்சை எடுக்கிறாங்களா, வேறு என்ன பண்ணுறாங்க? சந்தேக மனப்பான்மையோடு அவர்களை பார்த்தவர்களும் இருக்கிறார். இப்போது அவர்கள் நான் எங்கேயாவது பார்த்தேன்னா என் கையில் இருக்கக்கூடிய வஸ்திரங்கள், துணியோ கையில் இருக்கக்கூடிய பொருளோ உணவோ அவருக்கு கொடுத்து நான் அவரோடு முகமன் பாராட்டுகிறேன்.